படியலிங்க தரிசனுக்கு வந்து 200 டிக்கெட் தான் முக்கியம். இந்த கோயில் எப்படி இருக்கு, சுத்தமாக இருக்குங்கிறது நினைப்பு இல்லை. ஒரு பெருச்சாலி செத்து கிடக்கு, அதை வந்து எடுத்துட்டு அதை வந்து கிளீன் பண்ணுறது கூட ஒரு நிர்வாகம் வந்து இது இல்லை. இந்த 200 டிக்கெட்டை நிரப்புறது தான் வேலையாக இருக்குது. பாருங்க எவ்வளோ டிக்கெட், எவ்வளோ 200 டிக்கெட். பெருச்சாலி எப்படி கிடக்கும் பாருங்க. கோயில் 200 டிக்கெட்டை புல் பண்ணணும், கல்லா கட்டணும், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் தான் மும்முரமாக இருக்காங்க. 200 டிக்கெட்டில் எவ்வளோ டிக்கெட் வந்துக்கிட்டு பாருங்க. அந்த டிக்கெட்டை வந்து வசூல் பண்ணுறத குறியா இருந்தவங்க இந்த பெருச்சாலி செத்து கிடக்கிறத க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அவங்களால முடியல. கோவில் நிர்வாகம் ராமேஸ்வரம் காலையில் படியலிங்க இதான் இந்த லட்சணமாக இருக்குது. என்னத்தை ஆர்ப்பாட்டம் பண்ணால் போராட்டம் பண்ணால் அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லை. செவிடங்காதில் சங்கு தான் இங்கே நடந்துக்கிட்டு இங்கே கதையில் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ கூட்டம் நிற்கிது 200 டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டை ஃபுல் பண்ணுறது தான் குறியாக இருக்கான். இந்த பெருச்சாலி செத்து கிடக்கிறதுலாம் ஒன்றும் தெரியல. இன்னைக்கு காலையில் இன்னைக்கு தேதி 15. இன்னைக்கு தைப்பொங்கல் அன்னைக்குமா இன்னைக்கு இந்த இது நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ராமேஸ்வரம் கோவில் வாசல்ல எவ்வளோ கூட்டம் பாருங்க. 200 டிக்கெட்டை ஃபுல் பண்ண 50 ரூபா டிக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணல. ஆமாம், எல்லாம் 200 ஃபுல் பண்ணால் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். கூட்டம் சீக்கிரம் போயிடான்னு சொல்லி மக்களை உள்ளே ஏற்றி நிப்பாட்டி வச்சுருக்கான். இவ்வளோ கூட்டம் நிற்கிது 200 டிக்கெட்டில். இந்த லட்சணம் இருக்குது. எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. இந்த ராமநாதன் பார்த்துட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு தை மாதம் முதல் நாள் தைப்பொங்கல் உள்ள கிடக்கு. இந்த கூட்டத்துக்குள்ளே இந்த பெருசாலி கிடக்கு. வாங்க இப்போ நாய்க்குட்டிலாம் வரும். நாய் பூனை வசூல் பண்ணுறதுலாம் குறிக்கோள். 200 டிக்கெட்டை ஃபுல் பண்ணியாச்சு. 5-6 லட்ச ரூபா டெய்லி கலெக்ஷன் கூட தான் வரும். ராமநாதனுக்கே வெளிச்சம், கடவுளுக்கே வெளிச்சம்.